நான் தவறுகளை அனுமதிக்க மாட்டேன் என விஜய் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இது நல்ல அறிகுறி என முன்னாள் IAS அதிகாரி சகாயம் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாட்டேன் என்று சொல்லுவது, நான் யாரையும் தவறுகளை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுவது ஒரு பெரிய செய்தி. நம்முடைய அமைப்புகள் ஊழல் மிகுந்த அமைப்புகளாக இருக்கிறது. நான் அதையெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் என்று இன்றைக்கு பகிரங்கமாக அறிவித்திருப்பது பெரிய நம்பிக்கையை, பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே உங்களைப் போல, மக்களைப் போல நானும் எதிர்பார்க்கிறேன். நான் என்னுடைய சமூகப்படி தொடரும். இந்த சமூகத்தில் நான் பிறந்திருக்கிறேன். என்னை உருவாக்கிய இந்த சமூகத்திற்காக நான் தொடர்ந்து உறுதியாக போராடி வந்திருக்கிறேன். அத்தகைய பணி தொடரும். அதுதான் சொல்றேன், இட் இஸ் ஸ்பெகுலேஷன். கற்பனையாக கேட்கிறீங்க, அவங்கள்ட்ட கேளுங்க.